ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம ரொமான்டிக் லவ் ட்ராமாவுடைய ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யூஷுவல் நான் சொல்கிறது தான், நம்மளுடைய சேனல் ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனுமே கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறந்துடாம ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹீரோ கிட்ட ஹீரோயின் இதுக்கப்புறம் நான் அவங்க பே ஃபேமிலி இருக்க மாட்டேன்னு பேசிட்டு இருக்கும் போதே ஹீரோயினுக்கு ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படியே மயக்கம் போட்டு ஹீரோ மேலே விழுந்துருவாங்க. ஹீரோவும் பதறி போயிட்டு ஹீரோயினியை டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போகிறான். ஆல்ரெடி அவங்க இருக்கிறதே ஹாஸ்பிட்டல் தானே, அதனால டாக்டருமே உடனே வந்து ஹீரோயினுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. டாக்டர் ஹீரோ கிட்ட ஹீரோயின் குழந்தை நல்லா தான் இருக்கு, ஆனா அவங்கள ஸ்டிமுலேட் பண்ற மாதிரி எந்த விஷயத்தையுமே பேசாதீங்க. ஹீரோயின் மறுபடியும் எக்ஸைட் ஆனாங்கன்னா அவங்க குழந்தைக்கும் சரி அவங்க உயிருக்கும் சரி ரொம்பவே டேஞ்சர்னு சொல்லிட்டு போயிடுறாரு. டாக்டர் போனதுக்கு அப்புறம் ஹீரோ, அன்னியன் உனக்கு இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, ஆனால் உன்னுடைய நிலைமைக்கு காரணமான அந்த ஆள் இன்னுமே உன்னை பார்க்க வரல. போய் இந்த மாதிரி ஒரு ஆளுக்காகவா என்ன பிரேக்கப் பண்ணுன்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு அவனுடைய அசிஸ்டன்ட் கிட்ட ஹீரோயின் குழந்தைக்கு அப்பா யாருன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறான். இவன் தான் அப்பா, ஆனால் அப்பா யாருன்னு இவனே கண்டுபிடிக்க சொல்கிறான். என்ன கொடுமை. சரி வாங்க நம்ம கதையை பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஹீரோவும் அவனுடைய அசிஸ்டண்ட்டும் வெளியில் போகலான்னு போயிட்டுருக்காங்க. அப்படி போயிட்டுருக்கும் போதே இந்த மெங்க்கு ஒரு டாக்டரை குத்தி போட்டா இல்லையா, அவர் அப்படியே தவழ்ந்து வந்துட்டுருக்காரு. அவர் ஹீரோவை பார்த்ததுமே ஹீரோவை கூப்பிட்றாரு. ஹீரோவுமே பதறி போய் ஓடி வந்து, என்னாச்சு உங்களுக்கு, உங்களை யார் இந்த மாதிரி குத்துறதுன்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த டாக்டர் மெங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயக்கம் போட்டுறாரு. ஃபுல்லாக எதையுமே சொல்லலை. ஆனால் ஹீரோவுக்கு ஒரே டவுட்டாக இருக்குது, இவர் மேலே இருந்து வர ஸ்மெல் இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு பரிச்சயமான ஸ்மெல் மாதிரியே இருக்கேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். நெக்ஸ்ட்டு இந்த மெங்கை தான் காமிக்கிறாங்க. அவளுடைய ஆர்ஃபனேஜ் ஃப்ரெண்டு கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்கா. அவங்ககிட்ட ஃபோனில் இந்த மெங்கு அந்த மெயின் வேன் என்னுடைய பாஸ்ட் லைஃப்பை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆரம்பிச்சிருக்கா. ஒரு வேளை அவளுக்கு நான் ஃபேக் பொண்ணுங்கிறத அவள் கண்டுபிடிச்சானா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்குறான். மெங் வேன்னா வேற யாரும் இல்லை, இவளுக்கு இப்போ அம்மாவாக இருக்காங்கல்ல அவங்க தான். அதுக்கு அவன் அந்த பிரச்சனை என்கிட்ட விட நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு, மெங் நான் உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது, நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன்னு சொல்கிறான். அச்சச்சோ நான் இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், இன்னொரு நாள் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன்னு பேசிகிட்டு இருக்கும் போதே ஹீரோ வர சவுண்டு கேட்குது. உடனே உடம்பு சரியில்லாத மாதிரி அப்படியே படுத்துக்கிறான். ஹீரோவை பார்த்ததுமே இந்த மெங்க்கு, ஐயோ நீங்கள் வந்துட்டீங்களா, நான் கொஞ்ச நேரத்தில் எப்படி பயந்து போயிட்டேன் தெரியுமா, அந்த ஆனியன் எதுக்கு தான் என்ன இந்த அளவு கொல்ல பார்க்குறாலும் தெரியல, நீங்கள் மட்டும் கரெக்டான நேரத்தில் என்ன வந்து காப்பாற்றலன்னா அப்புறம் நானும் உங்கள் குழந்தைய இறந்தே போயிருப்பேன்னு சொல்லி அழுது சீன் போட்டுட்ருக்கான். ஹீரோவுக்கு இந்த மெங்க்கு மேலே ஏதோ ஒரு டவுட் இருக்குது, இருந்தாலும் சரி பரவாயில்ல நீ நல்லா ரெஸ்ட் எடு, நான் பார்த்துக்கிறேன் ஹீரோயினி அப்படின்ட்டு போகலான்ட்டு பார்க்குறான். இந்த மெங்க்கு ஹீரோடைய கையை பிடிச்சிட்டு, நமக்கு தான் இந்த மாதமே கல்யாணம் ஆக போதில்ல, என் கூட இருங்கன்னு சொல்லி கேட்குறான். இல்லை எனக்கு ஆஃபீஸில் முக்கியமான ஒர்க் இருக்குது, நான் போயாகணுன்ட்டு அவன் கையை உதறிட்டு போயிடுறான் ஹீரோ. நெக்ஸ்ட்டு ஹீரோ ஆஃபீஸில் இருக்கும்போது ஹீரோடைய அசிஸ்டன்ட் ஹீரோ கிட்ட வந்து, ஆனியன் குழந்தைக்கு அப்பா யாருன்னு கண்டுபிடிக்க சொன்னீங்கல்ல, அதை நாங்கள் கண்டுபிடிக்க போனதில் ஒரு சில தகவல் எங்களுக்கு கிடைச்சது. ஆனியனுக்கு இதுக்கு முன்னாடி பாய் ஃப்ரெண்ட்ஸ்னு யாருமே கிடையாது. இந்த கோவும் சரி சீனியரும் சரி ஹீரோனுக்கு ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டு மட்டும்தான், அதை தாண்டி அவங்களுக்குள்ள எந்த அஃபேரும் இல்லை. இப்போ அவங்க கூட ஹீரோனை விட்டு விலகி போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு, அதோட நாங்கள் ஹோட்டல் ரூம் போனதெல்லாம் ஒரு முக்கியமான எவிடன்ஸ் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆனியன் அவங்களுடைய 18th பர்த்டேவுக்கு உங்களை பார்க்க ஹோட்டல் ரூம் வந்திருக்காங்க, அதுக்கான எவிடன்ஸும் இதில் இருக்குன்ட்டு ஹீரோயின் ஹீரோடைய ரூமில் என்டர் ஆனதுக்கான ஃபோட்டோ ப்ரூஃப் கொடுக்குறாரு. அந்த ஃபோட்டோ வாங்கி பார்த்ததுமே ஹீரோவுக்கு புரிஞ்சிடுச்சு, தான் கூட ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணது ஹீரோயின் தான் மெங்கு இல்லைன்னு. உடனே ஹீரோயினை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான் ஹீரோ. ஹீரோயின் ரூமில் என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி ஹீரோவுக்கு ஒரே சந்தோஷம், தன்னுடைய குழந்தைய தான் ஹீரோயின் சுமக்கிறான்ட்டு நல்லா ப்ரிப்பேர் ஆகிட்டு உள்ள சந்தோஷமாக போகிறான். அங்கே போய் பார்த்தா ஹீரோயினை காணும். அங்கே இருந்த நர்ஸை கேட்டால் இங்கே அட்மிட் ஆன பொண்ணு எங்கன்னு சொல்லி கேட்குறான். அந்த நர்ஸு காலையிலேயே அவங்க டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. உடனே அங்கே ஹீரோடைய அசிஸ்டன்ட் ஓடி வந்து ஒரு லெட்டரை ஹீரோ கிட்ட கொடுத்து, இந்த லெட்டரை ஹீரோயின் உங்ககிட்ட கொடுக்க சொன்னதா ஒரு ஆள் வந்து கொடுத்தாருன்னு சொல்கிறான். அந்த லெட்டரை ஹீரோ படித்து பார்க்குறான். அதில் ஹீரோயின், பிரதர் இத்தனை வருஷமாக என்னை வளர்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், அதோட என்னுடைய வயிற்றில் வளர குழந்தை உங்களுடைய குழந்தை தான், ஆனால் என் குழந்தையோட பயாலஜிக்கல் அப்பா நீங்களே என்னுடைய குழந்தைய அழிக்க துணிஞ்சிட்டீங்க. இதுக்கப்புறம் என்னால் உங்கள் கூட இருக்க முடியாது, என்னுடைய குழந்தைய நானே பார்த்துக்கிறேன், என் லைஃப்பில் இதுக்கப்புறம் உங்களை நான் பார்க்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாங்க. இது எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு ஹீரோ அழுதுட்ருக்கான். அப்படியே கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் ஒரு காஃபி ஷாப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினை எப்படியே கண்டுபிடிச்சி ஹீரோவும் அவனுடைய அசிஸ்டண்ட்டும் காஃபி ஷாப்புக்கே வந்துடுறாங்க. ஹீரோயின் அங்கே இருக்கிற ஒரு கஸ்டமர் கிட்ட காஃபி சர்வ் பண்ணும்போது அந்த ஆள் அந்த காஃபியை குடிச்சு பார்த்துட்டு, இந்த காஃபி ரொம்ப சூடாக இருக்குது, இப்படி தான் உங்கள் காஃபி ஷாப்பில் காஃபி போட்டு தருவீங்களான்னு சொல்லி ஹீரோயின் மேலே அந்த காஃபி எடுத்து ஊற்றி விட்டுறாரு. அதை பார்த்ததுமே ஹீரோடைய அசிஸ்டன்ட் போய் தடுக்கலான்னு பார்க்குறா. ஆனால் ஹீரோ ஸ்டாப் பண்ணிவிட்டு, இப்போ போய் நம்ம ஹீரோயினை பார்க்கறது சரியில்லை, இந்த காஃபி ஷாப் மொத்தமாகவே புக் பண்ணிவிட்டு அவள் இதுக்கப்புறம் யாருக்கும் சர்வ் பண்ண தேவையில்லைன்னு சொல்கிறான். ஹீரோயின் அவங்களுடைய எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு பார்க்குறாங்க. அப்போ அந்த காஃபி ஷாப்போட ஓனர் ஹீரோயின் கிட்ட வந்து, அனியா நீ வேற வீட்டுக்கு தனியாக போகிற, இந்த தெருவில் ஏகப்பட்ட ரவுடி பசங்க இருக்காங்க, கொஞ்சம் பார்த்து பத்திரமா போன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி அனுப்பி வைக்கிறாரு. ஹீரோயின் வீட்டுக்கு தனியாக தான் போயிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு பாதுகாப்பாக அவங்களுக்கே தெரியாம ஹீரோவும் அவங்களுடைய அசிஸ்டன்ட்டும் பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காங்க கார்ல. அப்போ ஹீரோயின் தனியா போறாங்கன்னு நினைச்சு ஒரு சில ரவுடி பசங்க ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பாக்குறாங்க. உடனே ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து அந்த ரவுடி பசங்களெல்லாம் அடிச்சு போட்டுட்டு ஹீரோயினை காப்பாத்திடுறான். அந்த ரவுடிங்கள்ல ஒரு ஆளு ஹீரோடைய கையில கத்தியால குத்திட்டு ஓடி போயிடுறான். உடனே ஹீரோடைய அசிஸ்டன்ட் ஹீரோ கிட்ட ஓடி வந்து, சார் உங்களுக்கு அடிபட்டுச்சா, வாங்க முதல்ல ஹாஸ்பிட்டல் போகலாம்னு சொல்லி கூப்பிடுறான். ஹீரோவுக்கு ஹீரோயின் கூட போகிறதுக்கு விருப்பம் போல, அதனால அவர் கிட்ட அப்படியே கண்ணை காமிச்சு நீ போன்னு சொல்லி சைகை கட்டிடுறாரு.
அசிஸ்டண்ட்டும் அவர் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு நான் முதல்ல அந்த ரவுடி பசங்களை சேஸ் பண்ணி போலீஸில் ஹேண்டில் பண்ணுறேன், நீங்கள் பார்த்து பத்திரமா இருங்கன்னு சொல்லி ஹீரோவை அங்கேயே விட்டுட்டு அவரும் போயிடுறாரு. ஹீரோடைய கையில் பயங்கரமாக ப்ளீடிங் ஆகிட்டு இருக்கு. ஹீரோயின் வாங்க ஹாஸ்பிட்டல் போகலான்னு கூப்பிட்றதுக்கு ஹீரோ அப்படியே எனக்கு மயக்கம் வருது, என்னால் நிற்க கூட முடியலன்னு சொல்லி ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு. சரின்ட்டு ஹீரோயினும் பக்கத்தில் தான் என்னோட வீடு இருக்குது, வாங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணி விடுறேன்னு சொல்லி அழைச்சிட்டு போகிறாங்க. ஹீரோயின் வீட்டுக்கு போனதும் அந்த வீட்டையே சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோயின் உடனே இந்த மாதிரி குட்டியான வீடுனா உங்களுக்கு பிடிக்காது, நீங்கள் முதல்ல ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோ இல்லை அப்படின்லாம் இல்லை, இந்த வீடு எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்கிறாரு. சரின்ட்டு ஹீரோடைய காயத்துக்கு மருந்து வச்சுட்டு இருக்காங்க. அப்படி மருந்து வச்சுட்டு இருக்கும்போது ஹீரோயின் கிட்ட நீ எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்குறாரு. உடனே ஹீரோயின் எனக்கு என்ன, என் குழந்தைய அபார்ஷன் பண்ண சொல்லி இங்கே யாருமே என்ன ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க, எதுக்காகவும் யாரும் என்ன பயமுறுத்தவும் மாட்டாங்க, நான் இங்கே பெட்டராக தான் இருக்கேன்னு குத்தி கட்டுற மாதிரி பேசுகிறாங்க ஹீரோயின் பேசுறது ஹீரோவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஹீரோயின் கன்னத்தில் அப்படியே கையை வைக்கலான்ட்டு போகிறாரு. உடனே ஹீரோயின் என்னை டச் பண்ணுற வேலைலாம் வச்சுக்காதீங்க, அப்புறம் டச் பண்ண கை இருக்காது, கையை கட் பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டிட்டு இருங்க உங்கள் காயத்தில் நல்லா வலிக்கிற மாதிரி தேய்க்கிறேன்ட்டு அந்த பட்ஸை வச்சு தேய்ச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கையை பிடிச்சி அழுத்தி தன்னுடைய காயம் வலிக்கிற மாதிரி பண்ணிட்டு நான் ஹர்ட் ஆனால் நீ சந்தோஷப்படுவல்ல, இப்போ நீ சந்தோஷமா இருக்கியான்னு கேட்டுட்டு அன்னைக்கு நைட்டே நீ தான் அந்த ஹோட்டல் ரூம்ல என் கூட ஸ்டே பண்ணன்னு எனக்கு நிஜமாலுமே தெரியாது, அதோட இந்த குழந்தையும் என்னதுன்னு எனக்கு தெரியாது, என்னை மன்னிச்சிடுன்னு சொல்கிறான். ஓ மன்னிப்பு கேட்டால் எல்லாமே சரியாயிடுமான்னு ஹீரோயின் கேட்கறதுக்கு எனக்கு தெரியும் நீ எவ்வளோ சஃபர் அனுபவிச்சேன்னு, இதுக்கப்புறம் உன்னை நான் என்னைக்குமே கஷ்டப்படுத்த மாட்டேன்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோயின் நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னதுதான், இந்த குழந்தை என்னுடையது, இந்த குழந்தைக்கு உங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நீங்கள் கிளம்பலாம், இதுக்கப்புறம் இந்த பக்கமே வராதிங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரூமுக்குள்ளே போயிடுறாங்க. நெக்ஸ்ட் ஹீரோ மெங்கோடி அம்மாவுக்கு கால் பண்ணிட்டு எனக்கு ஒரு ஃபேவர் பண்ண முடியுமா, ஹீரோயினை உங்கள் கம்பெனியில் டிசைனராக சேர்த்துக்க முடியுமான்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவங்களுமே ஓகேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே ஹீரோயினுக்கு கால் பண்ணி தானாக பேசுகிற மாதிரி நீ என்னுடைய கம்பெனிக்கு வேலைக்கு வரியாமான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோயினுமே சந்தோஷமாக ஓகே சொல்லிடுறாங்க. அடுத்தது ஹீரோயின் அவங்க கம்பெனிக்கு தான் வேலைக்கு வந்திருக்காங்க. கம்பெனியில் மெங்கோடி அம்மா ஹீரோயினையும் எல்லா எம்ப்ளாயிக்கும் இவங்க தான் நம்மளுடைய புது டிசைனர்னு இன்ட்ரூவ் பண்ணி வைக்கிறாங்க. அங்கே மெங்குமே ஆஃபீஸில் தான் இருக்கா. அவங்க அம்மா முன்னாடி ஹீரோயினை எதுவும் பேசாமல் அப்படி நல்ல புள்ள மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அவங்க அம்மா போனதுக்கப்புறம் அனியன் மறுபடியும் எதுக்கு இங்கே திரும்பி வந்த, உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, ஒழுங்காக இங்கேருந்து போயிடுன்னு சொல்லி மிரட்டுறான். ஆனால் ஹீரோயின் பயப்படாமல் பயங்கர போல்டா நான் இங்கே தான் வேலை பார்ப்பேன், உன்னால் என்ன பண்ண முடியுமா பண்ணிக்கோ, உன்னால் நான் நிறைய எழுந்துட்டேன், அதெல்லாம் மறுபடியும் திருப்பி எடுக்காமல் இங்கேருந்து போக மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. நெக்ஸ்ட் டே இந்த மெங்க்கு ஒரு டிசைன் பேப்பரை கொண்டு வந்து ஹீரோயின் முன்னாடி தூக்கி போட்டுட்டு இந்த வெட்டிங் ட்ரெஸ் தான் நீ எனக்காக ப்ரிப்பேர் பண்ணதா, இது ரொம்ப ஓல்டாக இருக்குன்னு சொல்லி திட்டிட்டு இருக்கா. இந்த மெங்க்கு ஆல்ரெடி ஹீரோயின் கிட்ட எனக்கும் ஹீரோக்கும் கல்யாணம் ஆக போகுது, அதனால எனக்காக ஒரு வெட்டிங் ட்ரெஸ்ஸை ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துருவான்னு சொல்லியிருப்பான். ஹீரோயினுமே ஒரு ட்ரெஸ்ஸை டிராயிங் பண்ணிட்டு போய் அவங்க கிட்ட காமிச்சிருப்பாங்க. அது பிடிக்கலன்னு தான் நீ எல்லாம் ஒரு ப்ரொஃபஷனல் டிசைனரா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை, ஒரு ட்ரெஸ்ஸை கூட உருப்படியாக உனக்கு டிசைன் பண்ண தெரியாதான்னு சொல்லி திட்டிட்டு இருக்கா. ஹீரோயின் மெங்கு கிட்ட நீங்கள் சொன்ன மாதிரி தான் இந்த ட்ரெஸ்ஸை நான் டிசைன் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு டிசைன் மேலே ப்ராப்ளமா இல்லை என் மேலே ப்ராப்ளமான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு இந்த மெங்க்கு இன்னும் 15 டேஸில் எனக்கு மேரேஜ் இருக்குது, அதை வீணாக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி ஓல்டு டிசைன்லாம் டிசைன் பண்ணிகிட்ருக்கேன், நீ என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் எனக்கு தெரியாது, என் வெட்டிங்க்கு முன்னாடி ஒரு நியூ டிசைனில் அதுவும் கைப்பட தச்சு நீ எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு போயிடுறா. நெக்ஸ்ட்டு ஹீரோயின் வீட்டுக்கு போகிறதுக்காக போயிட்டுருக்காங்க. அப்போ அந்த மெங்கோடைய ஃப்ரெண்டு என்னுடைய மெங்குக்காக இப்போ நான் உன்னை கொலை பண்ண போகிறேன்ட்டு ஹீரோயினை அடித்து தூக்கிறதுக்காக காரில் ஸ்பீடாக வரான். கார் இடிக்க வரதை பார்த்துட்டு ஹீரோயின் அப்படியே ஸ்டன்னாகி நிற்கிறாங்க. ஆனால் அந்த கார் பிரேக் பிடிக்காததால் பக்கத்தில் இருக்கிற ஒரு மரத்தில் மோதி ஆக்சிடென்ட் ஆகிடுது. ஹீரோயின் அப்படியே ப்ரீஸ் ஆகி அதை பார்த்துக்கிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. உடனே அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து ஹீரோயினை ஹக் பண்ணிவிட்டு உனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி கேட்குறாரு. நான் ரொம்ப பயந்துட்டேன், நல்ல வேளை நீங்கள் வந்தீங்கன்னு சொல்லிட்டு டைம் மாஸ்டர் அங்கே பாருங்கள் அவனுடைய காரை தீப்பிடிச்சின்னு சொல்கிறாங்க. என்னடான்னு பார்த்தா ஹீரோடைய அசிஸ்டன்ட் நாங்கள் தான் அவன் வண்டியோடைய ஸ்டேரிங் கண்ட்ரோலை பிடிங்கிட்டோன்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் ஹீரோயின் வீட்டில் இருக்கும்போது மெங்கோடி அம்மா ஓடி வந்து அனியன் உனக்கு ஒன்றும் ஆகலையே, உன்னை யாரோ ஆக்சிடென்ட் பண்ண பார்த்தாங்களாமே, அதை கேட்டது நான் ரொம்பவே பயந்துட்டேன், அதான் உன்னை பார்க்க ஓடி வந்தேன்னு சொல்கிறாங்க. மெங்கோடி அம்மா திடீர்னு இவ்வளோ அக்கறை பேசுறது ஹீரோயினுக்கு ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது. நீங்கள் மெங்கோடி அம்மா தானே, ஏதோ எனக்கு அம்மா மாதிரி எதுக்கு இவ்வளோ பார்த்துட்டு போறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அனியன் நான் மெங்குக்கு அம்மா கிடையாது, நான் உனக்கு தான் அம்மான்னு சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கு அவங்க சொல்றதை நம்பவே முடியல, அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோவுமே வந்துட்டாரு. ஹீரோயின் கிட்ட அம்மான்னு சொல்லி தலையாட்டுறாரு. ஆனால் ஹீரோயின் நம்பாமல் இல்லை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் ஒரு அனாதை, 10 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோ தான் என்னை தத்தெடுத்து வளர்த்தாரு, அவர் மட்டும் இல்லைன்னா என்னுடைய லைஃபே ஸ்பாயில் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ நீ என்னை நம்ப மாட்டால, ஒரு நிமிஷம் இருமான்ட்டு ஹீரோ கையில் இருக்கிற ஒரு டெஸ்ட் போட்டு எடுத்து ஹீரோயின்ட்டு காட்டுறாங்க. அது வேற எதுவும் இல்லை, டிஎன்ஏ டெஸ்ட் தான். அதை பார்த்ததும் தான் ஹீரோயின் அப்போ நீங்கள் தான் என்னுடைய அம்மாவான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம்மா நான் தான் உன்னுடைய அம்மா, உனக்கு 6 வயசாக இருக்கும் போது ஹீரோ கூட வெளியில் போயிருந்தேன், அப்போ ஹீரோ உன்னை வெளியில் தொலைச்சிட்டான், அப்புறம் 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் உன்னை ஹீரோ தத்து எடுத்துட்டு வந்தான்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோவுமே ஆமாம் அவங்க சொல்கிறது உண்மைதான், நான் தான் உன்னை 6 வயசாக இருக்கும் போது வெளியில் அழைச்சிட்டு போகும்போது உன்னை தொலைச்சிட்டேன், அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு தான் உன்னை பார்த்தேன் அந்த கிரவுண்டில், அப்போ நீ ரொம்ப ஸ்கின்னியாக டர்ட்டியாக இருந்தியா, அதனால என்னால் உன்னை அடையாளம் கண்டுபிடிக்க முடியலன்னு
சொல்லுங்கன்னு சொல்கிறான். உடனே ஹீரோயின் ஃபைனலாக என்னுடைய அம்மா எனக்கு கிடைச்சிட்டாங்க, இதுக்கப்புறம் நான் அனாதை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோ நம்ம இன்னும் செய்ய வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குன்ட்டு அந்த மெங்கை தரன்னு ஹீரோடைய ஆளுங்கெல்லாம் இழுத்துட்டு வராங்க. அந்த மெங் ஹீரோவை பார்த்து இங்கே பாருங்க உங்களுடைய ஆளுங்கெல்லாம் என்னை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்னு, என்னை முதல்ல விட சொல்லுங்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். உடனே ஹீரோடைய அசிஸ்டன்ட் மெங்கு கிட்ட பணத்துக்காக நீ என்ன வேணா பண்ணுவியா, இப்போ உன்னுடைய உண்மையெல்லாம் தெரிய போகுது அப்படின்ட்டு மெங்கோடைய தப்புக்கெல்லாம் தோணப்பானா அந்த மெங்கோடைய ஃப்ரெண்டுமே அங்கே இழுத்துட்டு வராங்க. அவன் வந்த உடனே மெங்க கிட்ட நம்மள எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டாங்க, நம்ம பண்ண தப்பெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னு சொல்கிறான். உடனே இந்த மேக்கு அவனை வாயை மூடுன்னு சொல்லிட்டு ஹீரோட்ட போயிட்டு இவன் என்னுடைய ஆர்ஃபனேஜ் ஃப்ரெண்டு, அது மட்டும் இல்லாமல் இவன் என்னை பயங்கரமாக அபியூஸ் பண்ணுவான், என்கிட்ட பணம் கேட்டு நான் டார்ச்சர் பண்ணுவான், அவன் சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்கன்னு சொல்லி எவ்வளவோ கத்தி கேட்டு பார்க்குறான். ஆனால் ஹீரோ நம்புற மாதிரி இல்லை. உடனே ஹீரோயின் அம்மா அப்பா வந்தால் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி என்னுடைய வீட்டுக்கு ஃபேக்காக நடிக்க அனுப்பி வச்சானு சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா அப்படிலாம் இல்லைம்மா, என்றைக்குமே நீங்கள் தான் என்னுடைய அம்மா, உங்களை என்றைக்குமே என்னுடைய அம்மா மாதிரி தான் நினச்சிருக்கேன்னு சொல்கிறான். நானே இத்தனை வருஷம் உன்னை என் பொண்ணாக தான் நினச்சேன், உன்னை எவ்வளோ பாசம் காட்டி நான் வளர்த்தேன், ஆனால் கொஞ்சம் கூட உனக்கு நன்றி இல்லாமல் என்னுடைய பொண்ணையே நீ கொல்ல துணிஞ்சிட்ட, இதுக்கப்புறம் என்னுடைய மெயின் ஃபேமிலியில் உனக்கு இடமே இல்லை, முதல்ல இங்கேருந்து போன்னு சொல்லி திட்டிட்டு அழுதுட்டு இருக்காங்க. உடனே இந்த மெங்கு ஹீரோ கிட்ட உங்களுடைய குழந்தை என்னுடைய வயிற்றில் வளருது, உங்களுக்கு உங்கள் குழந்தை வேணாமா, உங்கள் குழந்தையவே நீங்கள் அழிக்க நினைக்கிறீங்களான்னு சொல்லி கேட்குறான். உடனே ஹீரோ அந்த மெங்கோட கழுத்தை பிடிச்சிட்டு நீ பண்ண ட்ரிக்லாம் எனக்கு தெரியாது நினச்சிட்டு இருக்கேன், அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் தான் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணா, அவள் வயிற்றில் வளர குழந்தையும் என்னுடைய தான், நீ வேற யார் குழந்தைய சுமந்துக்கிட்டு ஹீரோயினை வேற யாருக்கோ ப்ரெக்னென்ட் ஆயிருக்கான்னு என்கிட்ட போய் சொல்லியிருக்க, இதெல்லாம் எனக்கு தெரியாது நினச்சிட்டு இருக்கியான்ட்டு அவளை பிடிச்சி அப்படியே தள்ளி விட்டுறான். அங்கே அந்த மெங்கால குத்தப்பட்ட டாக்டருமே ஹீரோ காப்பாற்றிட்ட போல அவனையும் இழுத்துட்டு வந்து அங்கே தள்ளுறாங்க. அவனை பார்த்ததுமே இந்த மெங்கு பேய் பேய்ன்னு சொல்லி பயப்படுறான். இந்த டாக்டர் அந்த மெங்கு கிட்ட என்ன பேய் நினச்சிட்டியா, நான் ஒன்றும் பேய் இல்லை, நான் உயிரோட தான் இருக்கேன், நான் உனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன், ஆனால் நீ என்னையே கொலை பண்ண துணிஞ்சிட்டல அப்படின்ட்டு அங்கே இருக்கிறவங்கள்ட்ட எல்லார்கிட்டையும் நான் தான் இந்த மெங்குக்கு ஒரு ஃபேக்கான மெட்டர்னிட்டி டெஸ்ட்டை எடுத்து கொடுத்தேன், அதோட இந்த மெங்கு ப்ரெக்னென்ட்லாம் இல்லை, வேணும்னே உங்களை ஏமாற்றி உங்களை கல்யாணம் பண்ணுறதுக்காக இந்த மத்தெல்லாம் பொய் சொல்லியிருக்கான்னு சொல்லிடுறான். இந்த மெங்கு ஹீரோடைய கையை பிடிச்சி எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு பார்க்குறான். ஆனால் ஹீரோ அவனுடைய கையை எடுத்துட்டு இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு இன்னமும் நீ என்ன எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவனுடைய ஆளுங்கள்ட்ட சொல்லி இந்த மெங்கை இழுத்துட்டு போய் துண்டு துண்டாக கட் பண்ணி நாய்கள்கிட்ட போடுங்கன்னு சொல்லிடுறான். உடனே ஹீரோயின் எழுந்து ஹீரோ கிட்ட இவ்வளோ மாதிரி ஆளுங்களை கொண்டு உங்கள் கையை நீங்கள் கரையாக்கிக்காதீங்க, இவ்வளோ முதல்ல போலீஸில் ஹேண்டில் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஹீரோயின் அம்மா அஃபிஷியலாக ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி ஹீரோயினா என்னுடைய பயாலஜிக்கல் டாட்டர், என்னுடைய சொத்துக்கள் எல்லாத்துக்குமே இவ ஒண்டி தான் வாரிசுன்னு சொல்லி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. மீட்டிங் முடிஞ்சு எல்லாரும் போனதுக்கப்புறம் பர்சனலாக ஹீரோயின் கிட்ட ஹீரோயின் அம்மா உன்னுடைய குழந்தைய நீ தனியாகவே வளர்க்கலான்னு முடிவு பண்ணிட்டியா, கொஞ்சம் கூட ஹீரோ பற்றி யோசிக்க மாட்டியான்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க சொன்னது ஹீரோயினுக்கு ஹீரோவோட இருந்த ஞாபகங்கள்லாம் வந்து போகுது. உடனே ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட எனக்குமே ஹீரோவை பிடிக்கும்னு சொல்கிறாங்க. அவங்க பேசினதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோவுமே அங்கே வந்துடுறான். ஹீரோயின் அம்மா சிரிச்சுக்கிட்டே கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருமான்னு சொல்கிறாங்க. திரும்பி பார்த்தா ஹீரோ வந்து பின்னாடி நிற்கிறாரு. அவரை பார்த்ததே ஹீரோயினுக்கு ரொம்ப ஷை ஆயிடுச்சு. அழகாக ஹீரோயின் முன்னாடி நீல் டவுன் பண்ணி ஒரு தடவை ஒன்றை மிஸ் பண்ணேன், இதுக்கப்புறம் ஒன்றை மிஸ் பண்ண மாட்டேன்னு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. ஹீரோயினுமே ஓகே சொல்லி கை நிட்டுறாங்க. அப்படியே ஹீரோயின் கையில் அந்த ரிங்கை போட்டு விட்டுட்டு நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், நான் இருக்கிற வரைக்கும் என்னைக்கு ஒன்றையும் குழந்தையும் கஷ்டப்பட விட மாட்டேன்னு சொல்கிறான். உடனே ஹீரோயின் இது என்ன குழந்தைத்தனமாக ப்ராமிஸ் பண்ணுறீங்கன்னு சொல்கிறதுக்கு ஹீரோயினை பார்த்து சிரிச்சுக்கிட்டே எழுந்து ஹீரோயின் அப்படியே தூக்கி சுற்றிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தவங்க பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு சந்தோஷமான எண்டிங்கோட இந்த அழகான ட்ராமாவுமே கம்ப்ளீட் ஆகுது. ஐ ஹோப் இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ட்ராமாவோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் see you.